பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிரச்சார காலகட்டத்தில் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அதே நேரத்தில் செய்திகளை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லியதற்காக நம்முடைய பாரத நாட்டினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களும் கூட நம் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார்கள். பத்திரிகை நண்பர்களே, இந்த முழு பிரச்சார காலத்தை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் எல்லா மக்களும் கூட ஒரு பெரும் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, நம்முடைய வேட்பாளர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் தமிழகத்தினுடைய அனைத்து இடத்திலும் கூட கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது ஒரு முக மலர்ச்சியோடு நம்முடைய வேட்பாளர்களை பார்ப்பது, வீட்டில் இருக்கிறவங்க கூட வெளியே வந்து நின்று பார்ப்பது, இதெல்லாம் முதலாக நம்ம பார்க்குற ஒரு ஆட்சிக்கு எதிராக எந்த அளவுக்கு மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை நினைக்கின்றார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக இந்த பிரச்சாரம் நமக்கு காட்டியிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு செலுத்துகிற நாள் அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய விவசாய பெருமக்கள், இளைஞர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரும் ஆதரவை 234 தொகுதியிலும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி பாருங்கள், குறிப்பாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, சில பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தியை காலையில் போட்டிங்க, அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ணிட்டீங்க. திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவி, 11ஆம் வகுப்பு போகக்கூடிய மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை, 4 நபர்களுக்கு மேலே தலையில் ராடில் அடித்து கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதன் பிறகு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் அந்த செய்தி வருது. இதுவரைக்கும் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யலை, குற்றவாளிகளை பிடிக்கலை. இந்த தேர்தல் நேரத்தில் அதை மறைத்து வைத்து அது ஒரு செய்தி ஆக்கக்கூடாதுன்னு தமிழக காவல்துறை அக்கறை எடுத்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக எப்படி சட்டம் ஒழுங்கு சீரற்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பிரச்சாரம் முடிவுற நாளில் நடந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலையினுடைய சம்பவமே ஒரு சாட்சி. பத்திரிகை நண்பர்கள், தமிழகத்தை பொறுத்தவரை அடிப்படை பிரச்சனை என்னங்க? ஒரு குடும்பம், ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, அரசு இயந்திரம், 4ம் பின்னி பிணைந்திருக்கு. இந்த 4க்குள்ளே எந்த விதமான ஒரு வேறுபாடுகளும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம கஞ்சாவினுடைய புழக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல பேரை சொன்னாலும் கூட ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற பேரை நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ஈடியினுடைய வலையில் மாட்டி ரைடு பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதே ஜாஃபர் சாதிக் முதலமைச்சர்கிட்ட புகைப்படம் எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட புகைப்படம் எடுக்கிறாரு, கனிமொழிகிட்ட புகைப்படம் எடுக்கிறாரு, இன்சூரன்ஸ் பாலிசி. அதே ஜாஃபர் சாதிக் சென்னை போலீஸ் கமிஷனர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறாரு, சிசிடிவி கேமரா கொடுத்ததுக்காக ஒரு குட் சாமரிட்டன் சர்டிஃபிகேட். அதே ஜாஃபர் சாதிக் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், கொலேசன்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு ஜாஃபர் சாதிக்கினுடைய கம்பெனி ஜாமெட்ரி பாக்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், ஒரு ஆட்சி, அரசு இயந்திரம் எல்லாமே பின்னி பிணைந்து யாரும் யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு 5 ஆண்டு காலத்தில் குற்றச்சம்பவங்கள் எக்ஸ்போனென்ஷியலாக அதிகப்படியாக வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ். இப்போ என்டிஏவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு என்டிஏவுடைய தலைவராக ஆட்சி அமைக்கும் பொழுது நாம் தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உத்தரவாதமே இந்த பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் ஆஃப் கிரிமினல்ஸ், தவறான மனிதர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் கொடுக்கறது நம்முடைய ஆட்சியில் அது நடக்கவே நடக்காது என்பதை தமிழக மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முழு பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ், எத்தனையோ குற்றவாளிகளை அண்ணா பல்கலைக்கழகம், ஞானசேகரன், எத்தனை அமைச்சர்களுக்கு சம்பந்தம் இருக்குது, எத்தனை புகைப்படத்தை பார்க்குறோம். அதே ஞானசேகரனை காவல்துறை கைது பண்ணுறாங்க, நைட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அடுத்த நாள் முழுவதும் வெளியிருக்கான், 2வது நாள் திரும்ப பிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு குற்றத்தையும் நம்ம எடுத்து பேச ஆரம்பித்தோம்னா கடந்த 5 ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு சென்றதற்கான முக்கிய காரணம் பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் ஆஃப் கிரிமினல்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியாக கிரிமினல்ஸ்க்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து, பொறுப்பு கொடுத்து, அவர்கள் அன்டச்சபிள், போலீஸ் வந்து அவங்களை பிடிக்கவே முடியாது, யாரும் கூட அவர்களை தொட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதை நடத்தியிருக்கின்றார்கள். அதையும் கூட இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களுக்கு கொண்டு வர்றோம். ஏன்னா நம்முடைய தமிழக மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு இதை யோசிக்கணும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், எல்லா இயந்திரங்களும் தனித்தனியாக இயங்கணும், ஒன்று இன்னொன்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கட்சி வேற, ஆட்சி வேற, அரசு இயந்திரம் வேற, யாராச்சும் அரசியல்வாதிகள் குடும்பங்கள் இருந்தால் அவங்களும் வேற. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த 4ஐயும் ஒன்றாக உருவாக்கியதற்கான பிரச்சனை என்னென்னா, 2080 ரேப் கேசஸ் தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் பதிவு செய்திருக்கின்றோம். 8008 படுகொலைகள் பதிவு செய்திருக்கின்றோம். போக்சோ சட்டங்கள் மட்டுமே 39,999 வழக்குகள் போக்சோவில் பதிவாயிருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு 5 ஆண்டு காலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போன்ற வழக்கு எப்பொழுதும் எங்கேயும் நாம் செய்ததில்லை. பத்திரிகை நண்பர்களே, அதையும் மக்கள் யோசித்து
மாற்றத்திற்கான வாக்கு செலுத்தும் பொழுது நமக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி வேண்டாம், நமக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று முழுமையாக நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நம்புகின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய ஐயா பியூஷ் கோயல் அவங்க சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி மதுராந்தகத்தில் கட்சிகளாக இணைந்தோம், இன்று குடும்பமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு குடும்பம். எல்லா தலைவர்களும் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு தான் நாங்கள் எல்லோருமே அதிகப்படியாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம், நம்முடைய சொந்த கட்சி வேட்பாளர்களை விட. ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோயிலுக்கு வெளியே இந்த சிதறு தேங்காய் உடைச்சா எப்படி தேங்காய் சிதறுமோ அதுபோல் திமுகவுடைய கூட்டணி சிதறி போய் கிடக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு பொறுப்பேற்க மாட்டோம் என்று பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குறாங்க. சேலத்தில் மாநாட்டு மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அண்ணன் நல்லவர் தான், ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசுகிறாங்க. அதே போல் கமலஹாசன் அவர்கள் தனி கட்சியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது செந்தில் பாலாஜியை விமர்சித்து பேசினார், பல இடத்துல பல பேரை விமர்சித்து பேசினார். இன்றைக்கி அதே செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் போய் ஓட்டு கேட்குறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. இதையெல்லாம் கூட தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சந்தர்ப்பவாத கூட்டணி எது, சந்தர்ப்பவாதத்திற்காக யார் யாரோடு சேர்ந்திருக்கின்றார்கள், எல்லோரையும் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்து. காங்கிரஸை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், காங்கிரஸுடைய மாநில தலைவர் பட்டப்பகலில் ஒரு பொய்யை சொல்லி மாட்டும் அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கு. ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவருக்கு அழைப்பு இல்லை, அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வெளியே நடத்துறாரு, இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குதுங்கிறாரு. அதை நம்பி முதலமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு. அதன் பிறகு வருமான வரித்துறை கிளாரிஃபை பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு எதுவுமே நடக்கலை. காங்கிரஸினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு ஃபேக் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி பொய்யான ஒரு தகவலை சொல்லி அம்பலப்பட்டிருக்கின்றார். ஸோ இன்னைக்கு த செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், அதாவது இண்டி கூட்டணிங்கிற பேரை முதலமைச்சர் தன்னுடைய வசதிக்காக பேரையும் கூட இண்டி அலையன்ஸிலிருந்து அவருடைய வசதிக்கு மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்குறாங்க. அந்த கூட்டணியில் அவர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு கிடையாது. அந்த தலைவர்கள் கூட மாற்றி பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது. புதுச்சேரியில் பார்த்தோம், தமிழகத்திலையும் பார்த்தோம். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் என்கின்ற பேரை சொல்கிறக்கே கூச்சப்படுறார். ஸ்டாலின் அப்படிங்கிற பேரே அந்த முதல் நாள் பிரச்சாரத்தில் கடைசி மேடையில் 3வது தொகுதியில் பிரதர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு 4-5 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அருகில் வைத்து அங்கிருந்து ஆரம்பித்த பிரச்சாரம், அதன் பிறகு மதுரை, அதன் பிறகு திருச்சி, அதன் பிறகு நாகர்கோவில், அதன் பிறகு கோயம்புத்தூர், 5 இடத்திலும் கூட ஒற்றுமையான ஒரு முகமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களே, இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி நேற்று பணம் பட்டுவாடா கரூரிலிருந்து வந்த சில நபர்கள் செய்த பொழுது அவர்களை பிடித்து ராமநாதபுரம் D1 காவல் நிலையத்தில் வைத்திருந்த பொழுது 500 பேர் கொண்ட ஒரு கும்பல் காவல் நிலையத்தை சுற்றி வளைக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்தை பூட்டி ராமநாதபுரத்தினுடைய D1 காவல் நிலையத்தை பூட்டி உள்ளே யாரும் வராத அளவுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். தமிழகத்தினுடைய இந்த அநியாயத்தை இப்போவே நம்ம பார்க்குறோம். அவங்க ஆட்சியில் இருந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷனுடைய டைரக்ஷன் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தை தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம். நேற்று ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ சென்னையில் நடக்கும் பொழுது எத்தனை இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று நம்ம பிரச்சாரத்தில் கூட பல இடத்துல பேசணும். அந்த அளவுக்கு இன்னும் எதிர்க்கட்சியினுடைய குரல் வலையை நசுக்கணும். பத்திரிகை நண்பர்கள் யாராவது திமுகவுக்கு எதிராக ஒரு செய்தி போட்டுட்டீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல அரசு கேபிளில் உங்கள் ஸ்லாட்டை தூக்கி கடைசியாக போடணும், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டெண்டரை கட் பண்ணணும். இன்னும் திமுகவினுடைய முகம் தமிழகத்தில் இருக்குது. அதனால் அருமை பத்திரிகை நண்பர்களே, தமிழ்நாட்டில் எத்தனை மத்திய அரசுடைய திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். கோயம்புத்தூரில் பாரத பிரதமர் சொன்னாங்க, கோயம்புத்தூர் போன்ற ஒரு பெரிய நகரத்தில் PM சூரியகர் வெறும் 8000 வீடுகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. வெறும் 8000 வீடுகளுக்கு தான் PM சூரியகர். இந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் 10வது இடத்துல இருக்குது பிரதம மந்திரியுடைய சூரியகர் திட்டத்தை பயன்படுத்துவதற்கு. ஒரு இடத்துல கரண்ட் பில் ஏறுது, இன்னொரு இடத்துல 75,000 ரூபா சப்சிடி கொடுத்து வீட்டுக்கு மேலே சோலார் போடுறத மத்திய அரசு கொடுக்குறாங்க. வெறும் 8000. பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூரில் சொன்னாங்க இது 1 லட்சம் போயிருக்கணும். ஏன் இவங்க எங்கே போய் நம்ம திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசிட்ட கேட்டாலும் கூட லஞ்சம் கொடுன்னு கேட்கறனால மக்கள் யாரும் மத்திய அரசுடைய திட்டங்களை கூட முழுமையாக பெற முடியாமல் இருக்கிறாங்க. பிரதம மந்திரி கிசான் திட்டம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது 45 லட்சம் பயனாளிகள்.
6,000 ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் 45 லட்சம் பேர், இன்னைக்கு 21 லட்சம் பேர். 24 லட்சம் விவசாயிகள் PM கிசான் திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் திமுகவுடைய ஆட்சியில். அடுத்து பிரதமர் ஆவாஸ் யோஜனா, மோடி வீடு என்று சொல்லுகின்றோம். பிரதமர் அவர்களே நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வீடுகளை திமுக அதை ப்ராசஸ் பண்ணுறதில்ல, அதை சரியான முறையில் கீழே கொண்டு போகிறதில்ல. எல்லோருக்கும் தெரியும், 2 கை தட்டினால்தான் சத்தம். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு கையை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசோடு இணைப்பு கிடையாது, பிணைப்பு கிடையாது. மத்திய அரசோடு பேசி நிதியை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கலை. மதுரை மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், பொய் புகார்களை மட்டும் கூறி இன்னும் அந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டினுடைய அடுத்த அறிக்கையை தயார் செய்து கூட சரியான அறிக்கை இன்னுமே அனுப்பலை. தேர்தல் பிரச்சாரத்துக்காக பல பொய்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள் பேசியதை தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் இந்த 20 நாட்களாக பார்த்துவிட்டு முடிவு செய்து விட்டார்கள். நம்முடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் நம்ம போடணும். நம்முடைய வாக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு கொடுக்கணும். நம்முடைய வாக்கு தாமரை சின்னத்துக்கு கொடுக்கணும், குக்கர் சின்னத்துக்கு கொடுக்கணும், மாம்பழ சின்னத்துக்கு கொடுக்கணும். கூட்டணி கட்சிகளுடைய மற்ற சின்னத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் மிக தெளிவாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் முடிவுற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 27 வேட்பாளர்கள், தாமரையில் நிற்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் 33 பேர் மிக கடுமையாக களத்தில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வேட்பாளர்களாக மக்களை சந்தித்து மக்களுடைய அன்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் 169 பேர்த்துக்கு மேலே அவர்களும் களத்தில் மக்களை சந்தித்து வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மே 4ஆம் தேதி தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது ஒரு சரித்திர வெற்றி, தமிழகத்தில் இதுவரை கிடைக்காத, நடந்துராத ஒரு சரித்திர வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, இந்த காலத்தின் பொழுது தெல்ல தெளிவாக மக்கள்கிட்ட தெரிஞ்சிருக்கு. அதனால் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கி சென்னையில் அவ்வளோ ரோட் ஷோ நடக்குது. அப்படி இருந்தும் நேரம் எடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். மேடையில் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம்